அரசியலமைப்பு சபையிலிருந்து ஸ்ரீதரன் விலக வேண்டும் என்று தமிழரசு கட்சி தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறது. கான்ஸ்டிடியூஷனல் கவுன்சில் என்று சொல்லப்படுகின்ற அரசியலமைப்பு சபையின் உறுப்பினர் பதவியிலிருந்து தமிழரசு கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் உடனடியாக ராஜினாமா செய்ய வேண்டும் என இலங்கை தமிழரசு கட்சியின் அரசியல் குழு பணிப்புரை விடுத்துள்ளது. வவுனியா குருமன்காட்டில் அமைந்துள்ள தாயகம் அலுவலகத்தில் நேற்று நடைபெற்ற கட்சியின் அரசியல் குழு கூட்டத்தின் போதே இந்த தீர்மானம் எட்டப்பட்டுள்ளது. இந்த தீர்மானம் குறித்து ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்டுள்ள கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் எம்.ஏ. சுமந்திரன், கட்சியின் அரசியல் குழுவின் ஏகோபித்த முடிவாக இந்த பணிப்புரை ஸ்ரீதரனுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். கட்சியின் உள்வாரியான மறுசீரமைப்பு மற்றும் தற்போதைய அரசியல் சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டே இந்த அதிரடி முடிவு எட்டப்பட்டதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. சுமந்திரன் மேலும் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்டார். அரசாங்கம் எல்லைகள் நிர்ணயம் செய்த பின்னர் தான் மாகாண சபை தேர்தல் என்று கூறுவதை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. தேர்தல் முறை மறுசீரமைப்பு என்பது ஒரு விடயம். ஆனால் மறுசீரமைப்பு செய்யப்படவில்லை என்பதற்காக தேர்தலை நடத்தாமல் இருப்பது ஏற்க முடியாத ஒரு விடயம் என அதனை அரசுக்கு சொல்லியிருக்கிறோம். அப்படி பார்த்தால் கடந்த 2 பாராளுமன்ற தேர்தல்கள் நடத்தியிருக்க முடியாது. எனவே தேர்தலை உரிய காலத்தில் நடத்துவது அடிப்படையான விடயம். அரசானது தேர்தலுக்கு முகம் கொடுக்க பயந்து கொண்டு மாகாண சபை தேர்தலை கால வரையறையின்றி பிற்பற்றுக் கொண்டிருப்பதாக தெரிகின்றது. முடிந்தால் மாகாண சபை தேர்தலை உடனடியாக நடத்துங்கள் என்று பகிரங்கமாக சவால் விடுக்கின்றோம். வடகிழக்கில் அரசின் செல்வாக்கு பாரியளவு சரிவடைந்துள்ளது. மக்கள் தெளிவடைந்துள்ளனர். அதனை நடத்தினால் மண் கவுவார்கள் என சவாலாக சொல்லுகிறோம். அத்துடன் பயங்கரவாத தடுப்புச் சட்டம் முற்றுமுழுதாக நீக்கப்பட வேண்டும். மாற்றீடாக எந்த சட்டமும் தேவையில்லை என்று எங்களை விட தீவிரமாக இருந்தவர்கள் இந்த ஜேவிபியினர். கடந்த காலங்களில் மாற்று வரைவுகள் வந்தபோது இவர்கள் அந்த கூட்டங்களுக்கே வரமாட்டார்கள். அதனை நீக்குமாறு நாங்கள் நடத்திய போராட்டங்களில் ஒவ்வொரு மாவட்டங்களில் இருந்தும் அவர்கள் சார்ந்த முக்கியமான ஒருவர் பங்கு கொண்டார். எனவே ஆட்சிக்கு வந்தவுடன் இருப்பதை விட மோசமான ஒரு வரைவு தற்போது வெளிவந்துள்ளது. பயங்கரவாதத்தில் இருந்து அரசை பாதுகாப்பதற்காக என்று கூறப்படுகிறது. இது ஒரு நகைப்புக்குரிய விடயம். அவ்வாறு எனில் மக்களை பாதுகாப்பதற்காக இல்லை. இதனை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதில் உள்ள விடயங்கள் தொடர்பாக கட்சி சில கலந்துரையாடல்களை நடத்தும். அந்த வரைவை நாங்கள் முற்றாக எதிர்க்கிறோம் என்று சுமந்திரன் குறிப்பிட்டார். நல்லூர் பிரதேச சபை உறுப்பினர் ஒருவர் கஞ்சா கடத்திய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டார். இது ஒரு மோசமான குற்றச்சாட்டு. சட்டத்தின் முன் குற்றம் நிரூபிக்கப்படும் வரைக்கும் அவர் நிரபராதியாக இருந்தாலும் கூட ஒரு பொறுப்பான அரசியல் கட்சி என்ற ரீதியிலே இந்த செயற்பாட்டிற்கு இடம் கொடுக்க கூடாது. எனவே உடனடியாக அவரை கட்சியிலிருந்து நீக்குவது என்ற தீர்மானத்தை எடுத்திருக்கிறோம். அத்துடன் எங்களுடைய 2 நாடாளுமன்ற உறுப்பினர்களின் நடத்தை தொடர்பாக பேசியிருக்கிறோம். குறிப்பாக கட்சியில் இருந்து நீக்கப்பட்ட அரியநேந்திரனை கட்சியின் நிகழ்வு ஒன்றில் முக்கியத்துவம் வழங்கியதான குற்றச்சாட்டு ஒன்று மட்டக்களப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீநேசன் மீது இருந்தது. கட்சி தீர்மானத்திற்கு மாறாக செயற்பட்டமையால் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட ஒருவரே அரியநேந்திரன். அந்த தீர்மானத்துடன் இணைந்து செயற்பட வேண்டியது கட்சியில் இருக்கும் ஒவ்வொருவரதும் கடமை. எனவே அவ்வாறு செயற்பட இடமளிக்க முடியாது என்ற விடயத்தையும் வலியுறுத்துகிறோம். அத்துடன் தேசிய ரீதியில் ஒரு குற்றச்சாட்டு ஒன்று நமது நாடாளுமன்ற குழு தலைவர் சிவஞானம் ஸ்ரீதரன் மீது முன்வைக்கப்பட்டுள்ளது. அரசியலமைப்பு சபையில் அரசுடன் இணைந்து அனைத்திற்கும் வாக்களித்ததாக ஒரு குற்றச்சாட்டு உள்ளது. விசேடமாக கணக்காளர் நாயகம் நியமனத்திற்கு ஒரு ராணுவ அதிகாரிக்கு சார்பாக வாக்களித்தார்கள் என்று குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. இழப்பீட்டிற்கான அலுவலகத்திற்கும் ராணுவ அல்லது பாதுகாப்பு தரப்பு பின்புலத்தைச் சேர்ந்த 2 பேருக்கு ஸ்ரீதரன் சார்பாக வாக்களித்தமை மட்டுமல்லாமல் அவர்களை தெரிவு செய்கின்ற நேர்முக பரீட்சையிலும் தேர்வு செய்துள்ளார் என்ற குற்றச்சாட்டுகள் இருந்தது. அதனை அவர் மறுத்திருந்தார். ஆனால் அது உறுதி செய்யப்பட்டுள்ளது. அந்த இருவரையும் நியமிக்க கூடாது என்று கட்சி ஜனாதிபதிக்கு கடிதம் எழுத வேண்டும் என்று தீர்மானிக்கப்பட்டு எழுதி வைத்திருந்தோம். எனவே அது ஒரு தர்ம சங்கடமான நிலைமையை கட்சிக்கு ஏற்படுத்தியுள்ளது. இவர்களை நியமிக்க கூடாது என்று கட்சிகள் கடிதம் எழுதியுள்ளது. ஆனால் கட்சியைச் சேர்ந்தவர் அவர்களை தேர்வு செய்துள்ளார். அத்துடன் அதற்கு முன்னரும் கூட லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நியமனம் தொடர்பாக மத்திய குழு கூட்டத்தில் அவரிடம் விளக்கம் கேட்டிருந்தோம். கூடிய புள்ளி எண்ணிக்கையை பெற்றவருக்கு அந்த பதவியை வழங்காமல் 2வதாக வந்தவருக்கு அரசாங்கம் கொடுத்த போது அரசுடன் இணைந்து அவர் வாக்களித்ததாக சொல்லப்பட்டது. அதற்கான நியாயப்பாடுகளை கட்சி கூட்டத்தில் அவர் சொல்லியிருந்தார்.
மேன்முறையீட்டு நீதிமன்ற தலைவர் பதவி தொடர்பான வாக்கெடுப்பிலும் அப்படி செய்யப்பட்டதாக சொல்லப்பட்டது. கணக்காளர் நாயகம் விடயத்தில் 3 தடவைகள் அவ்வாறு நடந்துள்ளது. இறுதியாகவே அந்த இராணுவ அதிகாரியும் அதற்கு முன்பு ஜனாதிபதி தனது நெருங்கிய நண்பரையும் பின்னர் 2ஆம் நிலையில் இருக்கும் ஒருவரையும் பரிந்துரை செய்திருந்தார். இருப்பினும் அந்த 3ம் நிறைவேறவில்லை. ஏனெனில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் இருவரும் சிவில் சமூகத்தைச் சேர்ந்த 3வரும் சேர்ந்து அந்த பிரேரணைகளுக்கு எதிராக வாக்களித்தனர். அவர்களுக்கு சார்பாக சிறிதரனின் வாக்கு உட்பட 4 வாக்குகள் கிடைத்தது. எனவே அரசுடன் இணைந்து இந்த வாக்கெடுப்பில் கலந்து கொண்டது தொடர்பான குற்றச்சாட்டு அவருக்கு இருந்தது. ஏற்கனவே இது தொடர்பாக நாடாளுமன்றத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் பிரச்சனையை எழுப்பியிருந்தார். சிறிதரன் பிரதிநிதித்துவப்படுத்துவது பிரதான எதிர்க்கட்சி தவிர்த்து மற்ற எதிர்க்கட்சிகளின் பிரதிநிதி. எனவே அப்படியாக இருப்பவர் எல்லா விடயங்களிலும் கண்ணை மூடிக்கொண்டு அரசுக்கு சார்பாக வாக்களிப்பது தொடர்பான குற்றச்சாட்டு 8வது தடவையாக நடந்துள்ளது. எனவே கட்சியையும் சங்கடப்படுத்தாமல் அவரையும் சங்கடத்திற்கு உட்படுத்தாமல் இருப்பதற்காக அரசியலமைப்பு சபையில் இருந்து அவர் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று பணிப்புரை வழங்குவதாக தீர்மானம் எடுத்துள்ளோம். அத்துடன் கட்சியின் ஒழுக்காற்று விடயங்கள் தொடர்பாக பிரதேச சபை உறுப்பினர்களுக்கு சில அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளன. கட்சியின் உத்தரவு மீறப்படும் சந்தர்ப்பத்தில் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்பது அவர்களுக்கு ஞாபகமூட்ட வேண்டியிருக்கிறது என்றும் சுமந்திரன் தன்னுடைய ஊடக அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார்.